மாணவர்களுக்கு படிப்பதற்கு பசி, நீட் தேர்வு, புதிய கல்விக் கொள்கை போன்ற எந்த தடையாக இருந்தாலும் தகர்ப்போம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளுக்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் விரிவாக்கத்தை திருவள்ளூர் மாவட்டம் கீழசேரியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தினை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பள்ளி குழந்தைகளுடன் அமர்ந்து உணவு உட்கொண்டார். இதன் பின்னர் நடைபெற்ற விழாவில் பேசிய முதலமைச்சர், படிப்பது மட்டுமே மாணவ மாணவிகளின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். படியுங்கள் படியுங்கள் என்று தெரிவித்த அவர், படிப்பு மட்டும்தான் திருட முடியாத சொத்து என்று குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றம் செய்ய மத்திய அரசு தயாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். நம்ம தமிழ்நாட்டு பசங்க படிக்கிறதுக்கு எதுவும் தடையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அது பசியா இருந்தாலும் சரி, நீட் தேர்வாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசோட புதிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும் சரி, எந்த தடை வந்தாலும் அந்த தடைகளை உடைக்கிறது தான் எங்களுடைய முதல் பணி.